வணக்கம். சமூக ஒற்றுமைக்கான இல்லம் இவ்வமைப்பின் மூலம் மிகவும் அத்தியாவசியமான வாழ்வாதார உதவிகள் தேவைப்படும் கிராமங்கள் தெரிவு செய்யப்பட்டு ஒரு கிராமத்தில் 50 குடும்பங்களுக்கு தலா 1,00,000 என்ற அடிப்படையில் உதவித்தொகை வழங்கப்பட்டு அவர்கள் தமக்குள்ளாகவே அதனை மீள் சுழற்சி முறையில் பணப்பரிமாற்ற முறையினை ஏற்படுத்தி வளர்ச்சி பெறும் நோக்கில் செயற்பாடு நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் இவ்வருடம் 3வது கிராமமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் பழம்பாசி என்னும் கிராமம் தெரிவு செய்யப்பட்டு 10/7/2026 அன்றைய தினம் 10 குடும்பங்களுக்கு தலா 1,00,000 ரூபாய் வீதமும், இரண்டாவது தடவையாக 10/8/2026 அன்று 5 குடும்பங்களுக்கு தலா 1,00,000 ரூபாய் வீதமும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது என்ற தகவலை அனைவருக்கும் அறிய தருகின்றோம். ஆடு வளர்ப்பதற்காண்டி பசி கிராமத்திலிருந்து செல்வகுமார் சகோதரம் பூ மாலைகள் அது எல்லாம் ஓடல் செய்து கொண்டு அந்த ஓடலுக்காக நாங்கள் பணத்தை கட்டிவிட்டோம். பழம்பாசியை சேர்ந்த சிவராஜாசிரமா என்பவர் நாங்கள் பரம்பரையாக இந்த தோட்டத்தையே செய்து கொண்டு வரோம். ஆனால் எந்த மேம்பாட்டு கழகத்துக்கும் தலைவருக்கு பணியாளர் தலைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்ற உதவி செய்தார். வணக்கம். நான் பழம்பாசி கிராமத்தில் இருந்து செச்சினாமூர்த்தி சிவன்யா. நான் இந்த சமூக ஒற்றுமைக்கான இல்லத்திலிருந்து கிடைக்கப்பட்ட உதவி தொகை 1,00,000 ரூபாயிலிருந்து தோட்டச்சேரிக்கு பயன்படுத்துவதற்கும் அதை உதவி செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் இல்லத்தால எங்களை வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்குன்னு சொல்லி 1,00,000 ரூபாய் பணம் உதவியா வழங்கப்பட்டிருக்கு. இந்த பணத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்கள் சுய தொழிலை முன்னேற்றுறதோட இதை மாதம் 2,000 ரூபாய் தவணை பணமாக மீள செலுத்துவோம். இந்த சமூக ஒற்றுமைக்கான இல்லத்திலிருந்து இந்த பணத்தை எடுத்து நீங்க என்ன செய்வீங்க? நான் லோன் ஒன்று எடுத்திருந்தேன். இவங்க தந்த பணத்தை அந்த லோன் நான் கட்டியிருக்கேன். அவங்க தந்த பணத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். அவங்க தந்தையை நான் மிகவும் உதவியாக இருந்தேன் அந்த லோன் கட்டுறதுக்கு. புரண்டி நான் எடுத்தேன் லோன். இந்த சமூக ஒற்றுமைக்கான இல்லத்திலிருந்து இந்த பணத்தை எடுத்து என்ன செய்ய முடியும்? நாங்கள் தோட்டம் செய்யிருக்கோம். கச்சா வாங்கி தோட்டம் செய்யிருக்கோம். சமூக ஒற்றுமைக்கான இல்லத்திலிருந்து இந்த பணத்தை எடுத்து என்ன செய்ய முடியும்? தோட்டம் பயிர் கச்சா செய்யப்படுறேன். வணக்கம். நான் தென்னமரிலிருந்து நவிலன் சிவதர்சானி கதைக்கிறேன். தென்னமரில் சமூக ஒற்றுமைக்கான இல்லம் ஒரு குழு இயங்கி கொண்டிருக்கு. அதில் நான் உபதலைவியாக இருக்கிறேன். முதல் ஆரம்பத்தில் 2024 1/10 10 பேருக்கு 1,00,000 ரூபாய் படி கொடுத்து, பிறகு ஒவ்வொரு மாதம் 10 பேராக 50 பேருக்கு கொடுத்து ஒரு 85 பேருக்கு 1,00,000 படி கொடுபட்டிருக்கு. முதல் ஆரம்பத்தில் 50 லட்சம் கொடுத்து முடிஞ்சோன்னா அதனோட வர திருப்பி அதில் 2,000 ரூபா மாதம் செலுத்தணும் 1,00,000 ரூபாய்க்கு. அப்போ அதில் எல்லாரும் 2 கட்டி 1,00,000 ஒரு மாதத்தில் சேர்ந்தது. அதில் இருந்து நாங்கள் ஒரு ஆளுக்கு இன்னும் ஒரு ஆளுக்கு பிரயோசனப்படக்கூடிய மாதிரி வாழ்வாதாரம் எழுதக்கூடிய மாதிரி ஒரு ஆளுக்கு 1,00,000 வீதம் கொடுத்து இப்போ 1,00,000 படி 85 பேருக்கு கொடுத்துருக்குறோம். அதோடு சேர்த்து 2,00,000 ரூபா திருப்பி அந்த 85 பேருக்கு தர காசு தர எங்களுக்கு 1,00,000 கூட காசு சேர்ந்ததால் இப்போ 2,00,000 ரூபா படி 7 பேருக்கு கொடுத்துருக்கு. அதில் நானும் உதவியை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். முதல்ல ஒரு 1,00,000 ரூபாய் எனக்கு கிடைச்சது. அதோட 2,00,000 ரூபாயும் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இதால் நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது வாழ்வாதாரம். அதே ஒரு தரம் கூட இந்த திட்டத்தால் 5ஆம் தேதி இருந்தோடனே எல்லாருமே கொண்டு இந்த காசுகளை எங்கள்கிட்ட தெரியணும் தந்தோடனே நாங்கள் அதை எல்லா 5 குழுவிலையும் 5 பொருளாளர் இருக்கிறோம். அதை சேர்த்து ஒரு பொருளாளர் மற்ற பொருளாளர்கிட்ட கொடுத்து அப்படி கொடுத்து 2,00,000 ரூபாய் சேர்ந்த உடனே நாங்கள் அதை திருப்பி 10ஆம் தேதி இன்னொரு ஆளுக்கு ஒரு இதை பெண்களோட வாழ்வாதாரத்தை மையமாக கொண்டு தான் இது ஆரம்பிக்கப்பட்டு இப்பவும் இந்த திட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு சிரமமும் இல்லாமல் நாங்கள் திருப்பி 10ஆம் தேதி 10 மணிக்கு முதல் 6 நாளுக்கு அந்த காசை நாங்கள் வழங்கி கொண்டு இருக்கிறோம். இது எங்களை இந்த திட்டத்தை துவங்கின எல்லாருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம் தென்னவரடி மக்கள் சார்பாக. எமது அமைப்பினால் ஆரம்பிக்கப்பட்ட இவ்வுதவி திட்டமானது இதுவரை காலமும் தங்களின் ஒத்துழைப்பின் மூலமே இன்று ஒரு வளர்ச்சியினையும் எமக்கான ஒரு நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளது. இது போன்றே தொடர்ந்தும் இவ்வுதவி திட்டமானது பல கிராமங்களை சென்றடைவதற்கான விரிவுபடுத்தலை ஏற்படுத்த தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களூடாக இத்தகவலை பகிர்ந்து ஒத்துழைக்குமாறு தங்களை நாடி நிற்கின்றோம். நன்றி.